நம்ம எல்லாரும் ஒரு கனவோடு இருந்திருப்போம். நம்ம அம்மா, அப்பா நமக்காக ஸ்கூல் ஃபீஸ் கட்டும்போதோ, இல்லை காலேஜ் ஃபீஸ் கஷ்டப்பட்டு கட்டும்போதோ, நம்ம ஒரு நாள் நல்ல ஸ்டேஜுக்கு போய், இப்போ இருக்கிற சொசைட்டியில் இப்போ இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் போய் இவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நம்ம ஒரு ஆசைப்பட்டுருக்கோம். அந்த ட்ரீம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நான் ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், இல்லை நான் ஒரு டிசைனர் ஆகணும், இல்லை பாடி பில்ட் பண்ண போகிறேன், இல்லை பாக்ஸர் ஆகணும், ஸ்போர்ட்ஸ் சம்திங் ஏதோ ஒரு ட்ரீமில் நீங்கள் இருந்திருப்பீங்க. பட் அதே ஆள் தான் இன்னைக்கு பாட்டில் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஆல்கஹாலுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அது உங்களோட ட்ரீம், பேஷன், உங்கள் கோல்ஸை ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிடும். நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சில சமயம் நீங்கள் முன்னாடிலாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போலாம் ஒரு பெக் குடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிப்பீங்க. பட் கடைசி வரையும் அந்த ஸ்டார்ட் வராது. உங்களோட ஒரு பெக் உங்கள் ட்ரீம் ஆம்பிஷனை டெலீட் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி டெலீட் பட்டன். நீங்கள் சொல்லலாம், எனக்கு குடி ரிலாக்ஸ் கொடுக்குது, அதை குடித்ததுக்கப்புறம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன்னு. பட் த ஃபேக்ட் இஸ் உங்கள் ட்ரீம் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது வந்து எப்படி உங்களுக்கு ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, எனக்கு மோட்டிவேஷன் இல்லை இப்போல்லாம் அப்படின்றது. பட் அது ஃபேக்ட் இல்லை. இதுக்கு காரணம் உங்கள் ஆல்கஹால். இதுக்கு முன்னாடி உங்கள் ட்ரீமை சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போது பாட்டில் சேஸ் பண்ணுறீங்க. லைக் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ட்ரீமோ பேஷனோ வந்து மொத்தமாக சாகலை. அதுக்கு நீங்கள் குடியை கொடுத்து மட்டையாக்கி வச்சுருக்கீங்க. அதுக்கு குடியை கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் உங்கள் ட்ரீமை தூசி தட்டுங்க. உங்களுக்காக இவ்வளோ வருஷம் மேலே கொண்டு வரணும்னு நினச்ச உங்கள் பேரண்ட்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் நீங்கள் கொடுக்கறது பெட்டர் ஹெல்த்தும் பெட்டர் லைஃப்பும் தான். நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்தாலே அவங்க ஹாப்பி ஆகிடுவாங்க. அதை விட பெருசாக நீங்கள் அடுத்த லெவல் போகணும்லாம் கிடையாது. உங்களை நீங்கள் அழகாக பார்த்துக்கிட்டாலே உங்கள் அம்மா அப்பா இன்னும் ஹாப்பியாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த குடியிலேருந்து போதையிலேருந்து வெளில வந்துட்டீங்கன்னா, உங்களோட ட்ரீம், உங்கள் கோல் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான இடத்த தேடி அது உங்களை கூட்டிகிட்டு போகும். ஸோ குடியை கம்மி பண்ணுங்கள், லைஃப்பை வாழுங்க. டேக் கேர்.